வெற்றி நமதே, ஊர் எமதே. தேசிய மக்கள் சக்தி. வணக்கம். இது ஐபிசி தமிழ் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கோட்டாவை வெல்ல வைத்த கஜேந்திரன், டக்ளஸ் மீதான விமர்சனத்திற்கு இபிடிபி பதிலடி. காஷ்மீர் தாக்குதலுக்கு எதிராக கொழும்பில் போராட்டம், காட்டுமிராண்டித்தனத்தை பாகிஸ்தான் கட்டுப்படுத்த கோரிக்கை. ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை குறித்து சாதக அறிவிப்பு, ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளுடனான சந்திப்பு குறித்து அனுர தகவல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தகவல்களை அமெரிக்கா பகிரவில்லை, FBI அறிக்கை குறித்து தகவல் வெளியிட்ட கம்பன்வில. ஏழை சுற்றுலா பயணிகளே இலங்கை செல்வதாக கூறும் திலித், செல்வந்த சுற்றுலா பயணிகளை இலக்கு வைக்கவும் கோரிக்கை. இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவில் திடீர் மாற்றம், பாகிஸ்தானுடனான போர் பதற்றத்திற்கு மத்தியில் நகர்வு. அமெரிக்காவின் ஜனாதிபதியாக 100வது நாளை எட்டிய ட்ரம்ப், அரசியல் எதிரிகள் மீது காரசார விமர்சனம். இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவுக்கான ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை நீடிப்பது குறித்து சாதகமாக பரிசீலிக்கும் என ஐரோப்பிய ஒன்றியம் கூறியுள்ளதாக ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் தெற்காசிய பிரிவின் தலைவர் இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவின் செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் இன்று நடைபெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவிடம் இதுகுறித்து தெரிவிக்கப்பட்டதாகவும் ஜனாதிபதி ஊடக பிரிவு மேலும் கூறியுள்ளது. தமிழ் மக்களுக்கு அவலத்தை ஏற்படுத்திய செல்வராசா கஜேந்திரன் எனும் ஒட்டுண்ணி தீவக மண் தொடர்பில் இன்று லீலிக்கண்ணீர் வடிப்பதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. தமது கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தொடர்பாக அபாண்டமான சிறடிப்புகளை அவர் செய்வதாக இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இபிடிபியின் ஊடக செயலாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். 2020ஆம் ஆண்டு கோட்டபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக வேண்டுமாக இருந்தால் வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் வாக்களிப்பை புறக்கணிக்க வேண்டும் என்ற அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு அமையவாக வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் வாக்களிப்பை புறக்கணிக்க வேண்டும் என்று அப்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தீர்மானம் இயற்றியது என்று கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு ஆதரவாகவே அந்த தீர்மானம் இயற்றப்பட்டது என்பதை, அந்த தீர்மானம் இயற்றப்பட்ட போது அங்கு இருந்த ஒரு கூட்டு பொறுப்பு சொல்ல வல்லவராக இருந்த மணிவண்ணன் அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தார். பிற்பட்ட காலத்திலே கோட்டபாயாவுக்கு ஆதரவாகத்தான் அந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது என்பது என்று. அந்த தீர்மானம் இயற்றப்பட்டதிலும் அந்த தீர்மானத்திலும் இந்த ஒட்டுண்ணி குதிரை கஜேந்திரனுடைய தாக்கம், ஆதிக்கம் பெருமளவு இருந்ததாக சொல்லப்படுகிறது. யார் அடிமை? கோட்டபாய ராஜபக்சவுக்கு யார் அடிமை? அவர் ஜனாதிபதியாக வேண்டும் என்பதற்காக புறக்கணிக்க சொன்ன புறக்கணிப்பு தீர்மானத்தை மேற்கொண்ட இந்த ஒட்டுண்ணி அடிமையா? எங்களுடைய செயலாளர் டக்ளஸ் தேவானந்தா அடிமையா? அடிமை என்கிறார்கள் என்ற ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி, எங்களுடைய செயலாளர் நாயகன் தோழர் டக்ளஸ் தேவானந்தா எங்களுடைய மக்களுடைய இடுப்பை காட்டிக் கொடுக்கும் வகையில், எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளை காட்டிக் கொடுக்கும் வகையில் சுயநலன்களுக்காக சோரம் போனது கிடையாது. அதை செய்தவர்கள் எங்களை பார்த்து காட்டிக் கொடுக்கிறார்கள், எங்களை பார்த்து சேரடிக்கிறார்கள். டக்ளஸ் தேவானந்தா எதுவும் செய்யவில்லை என்கிறீர்களே. இந்த ஒட்டுண்ணி 2004 தொடக்கம் 2010 வரையில் 6 வருடங்களும், 2020 தொடக்கம் 2025 வரை 24 இறுதி வரை 5 வருடங்கள் அல்லது 4.5 வருடங்களுக்கு மேற்பட்ட காலப்பகுதியும் எல்லாமாக 10 வருடங்களுக்கு மேல் நாடாளுமன்றத்திலே இருந்திருக்கின்றது. ஒவ்வொரு வருடமும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பன்முகப்படுத்தப்பட்ட நிதியூடாக நிதி ஒதுக்கப்படுகின்ற பல கோடி கணக்குகள். அந்த நிதியிலிருந்து தீவகத்திற்கு செய்த ஒன்றை சொல்ல முடியுமா? ஜம்மு காஷ்மீரில் உள்ள பிரபல சுற்றுலா தலமான பஹல்காமில் சுமார் 30 பேரின் உயிர்களை காவு கொண்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று கொழும்பில் கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்துக்கு எதிராக இந்திய வம்சாவளி சமூக ஆர்வலர்கள் இந்த போராட்டம் முன்னெடுத்துள்ளனர். மக்களை கொல்வதன் மூலம் எந்த தீர்வையும் அடைய முடியாது என்றும் அதற்கு பதிலாக அனைவரும் நல்லிணக்கம், அமைதி மற்றும் நல்லிணக்கத்துடன் வாழ வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டினர். இதுபோன்ற காட்டு மிராண்டித்தனமான செயல்களை பாகிஸ்தான் கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
அத்துடன் பாகிஸ்தானில் செயற்படும் பயங்கரவாதிகள் மற்றும் பயங்கரவாத செயற்பாடுகளை வேரோடு அழிக்க வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து ஸ்ரீலங்கா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில் உயர்மட்ட பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், பிராந்திய பாதுகாப்பு இயக்கவியல் குறித்த பரஸ்பர புரிதலை வளர்ப்பது மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை ஆராய்வதை நோக்கமாக கொண்டு இந்த பேச்சுக்கள் நடாத்தப்படுகின்றன. இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை குறிக்கும் வகையில் ஸ்ரீலங்காவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையிலான பேச்சுக்கள் இஸ்லாமாபாத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயங்கொந்த தலைமையிலான ஸ்ரீலங்காவின் தூதுக்குழுவில் கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பெனாகொட மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் ஜெயந்த எதிரிசிங்க ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். பாகிஸ்தானின் பாதுகாப்பு செயலாளர் லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அலி தலைமையிலான குழுவினருடன் ஸ்ரீலங்கா குழுவினர் இந்த பேச்சுக்களை நடத்தியுள்ளனர். தற்போது நடைபெற்று வரும் பாதுகாப்பு பேச்சுக்களுடன் இணைந்ததாக ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயங்கொந்த பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா முகமது ஆசிப் உடன் ஒரு சந்திப்பையும் நடத்தியுள்ளார். தெற்காசிய பிராந்தியத்தின் நிலைத்தன்மையை பேணுவதிலும் அமைதியை மேம்படுத்துவதிலும் கூட்டாண்மைகளின் வளர்ந்து வரும் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கும் வகையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த பேச்சுக்கள் இருதரப்பு பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்தும் என்பதுடன் பரந்த பிராந்திய பாதுகாப்பு நோக்கங்களுக்கு பங்களிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. சக்ரான் மற்றும் அவர் தலைமையிலான குழு பயன்படுத்திய தொலைபேசிகள் மற்றும் கணினிகளில் இருந்து நீக்கப்பட்ட தகவல்கள் மாத்திரமல்லாமல் செயலிழக்க செய்யப்பட்ட பேஸ்புக் கணக்குகள் மற்றும் மின்னஞ்சல் கணக்குகளை அமெரிக்க மத்திய புலனாய்வு அமைப்பான FBI மீட்டெடுத்து ஆய்வு செய்துள்ளதாக பிவுத்துருக்கெல உரிமைய கட்சி தெரிவித்துள்ளது. எனினும் இது தொடர்பான எந்த தகவல்களை ஸ்ரீலங்காவின் புலனாய்வு சேவைகளுடன் அவர்கள் பரிமாறிக்கொண்டதற்கான எந்த ஆதாரமும் வெளிப்படுத்தப்படவில்லை என அந்த கட்சியின் தலைவரும் சட்டத்தரணியுமான உதயகமன் பில குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்து 48 மணி நேரத்துக்குள் கடந்த 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தாக்குதலுக்கான பொறுப்பை ISIS அமைப்பின் தலைவர் ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கான சுவிஸ் தூதரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் உள்ள பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருந்த வைர நகைகள் திருடப்பட்டுள்ளதாக கொல்லுப்பட்டி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சுமார் 4.5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ரத்தின கற்கள் பதிக்கப்பட்ட தங்க மோதிரங்கள், கழுத்தணிகள் மற்றும் பதக்கங்கள் திருடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. சுவிட்சர்லாந்திற்கான இலங்கை தூதர் கடந்த 12ஆம் தேதி சுவிட்சர்லாந்திற்கு புறப்பட்டு 27ஆம் தேதி இலங்கைக்கு திரும்பியுள்ளார். இந்த காலகட்டத்தில் அவரது 5 ஊழியர்கள் பணியிலிருந்த நிலையிலேயே வைர நகைகள் காணாமல் போயுள்ளன. தனது அதிகாரப்பூர்வ இல்லத்தில் மேல்தளத்தில் உள்ள ஒரு அறையில் இருந்த ஒரு பெட்டகத்திலிருந்து வைர மோதிரம், உயர்ந்த ரத்தினக்கல் கொண்ட மோதிரம், பச்சைக்கல் மற்றும் தங்க நெக்லஸ் கொண்ட மோதிரம், வெள்ளை தங்க அடித்தள தகடு, தங்க திருமண மோதிரம், ரூபிக்கல் கொண்ட தங்க மோதிரம், தங்க பதக்கம், சபையற்கற்கள் கொண்ட ஒரு ஜோடி தங்க காதணிகள், ஒமேகா லேடி மெடிக் கடிகாரம் மற்றும் ஒமேகா தங்க கடிகாரம் உள்ளிட்ட தங்க பொருட்கள் திருடப்பட்டுள்ளதாக தூதுவர் காவல்துறையில் செய்துள்ள முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தூதுவரின் இல்லத்தில் பணியாற்றிய ஊழியர்களிடமிருந்து காவல்துறையினர் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர். இலங்கையில் தற்போதைய சுற்றுலாத்துறை செல்வத்தை ஈட்டும் துறை அல்லவென சர்வஜன அதிகார கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார். தற்போது இலங்கைக்கு கணிசமான எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் வந்திருந்தாலும் அவர்கள் குறைந்த கட்டண சுற்றுலா பயணிகளாகவே உள்ளனர் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எரிபொருள் உட்பட மக்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை அனுபவித்து நாட்டிற்கு சுமையாகவே சுற்றுலா பயணிகள் நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் என திலித் ஜெயவீர குறிப்பிட்டுள்ளார். இந்த பிரச்சனையை தீர்க்க அதிக செலவு செய்யும் திறன் கொண்ட சுற்றுலா பயணிகளுக்கான இடமாக இலங்கையை மாற்ற வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். சுற்றுலா பகுதியான ஹிக்கடுவா நகரில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்துக்களை குறிப்பிட்டுள்ளார். வரிகள் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்டம் குறித்து விவாதிக்க அமெரிக்காவுக்கு சென்ற குழு நாடு திரும்பியுள்ளதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க பிரதிநிதிகளுடன் வரி விதிப்புகள் குறித்து மீண்டும் விவாதிக்க முடியும் என நம்புவதாக இந்த குழுவில் இடம்பெற்ற நிதியமைச்சின் பிரதி அமைச்சர் கர்சன சூரியபெரும தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் இதுவரை சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுகளுக்கான அமெரிக்காவின் பதிலுக்காக காத்திருப்பதாக கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஹர்ஷன சூரியபெரும குறிப்பிட்டுள்ளார். எனினும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அண்மையில் அமெரிக்காவும் ஸ்ரீலங்காவும் இணைந்து கூட்டு அறிக்கையை வெளியிடுவதாக தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் குறித்து பிரதியமைச்சர் எந்தவொரு கருத்துக்களையும் வெளியிடவில்லை.
வெறுகல் பிரதேச சபையை அபிவிருத்தி செய்ய வேண்டுமானால் அந்த சபையை தமிழர்கள் ஆட்சி செய்ய வேண்டியது அவசியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தெரிவித்தார். வெறுகல் பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரிக்கும் தேர்தல் பரப்புரை கூட்டம் இன்று புதன்கிழமை வெறுகலில் இடம்பெற்ற போது இதனை கூறினார். திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள 13 பிரதேச சபைகளிலே தமிழர்கள் மிக பெரும்பான்மையான வாழக்கூடிய பிரதேச சபை வெறுகல் பிரதேச சபை. வெறுகல் பிரதேச சபையில 32,000 ஏக்கர் நிலப்பரப்பு காணப்படுகிறது. 32,000 ஏக்கர் நிலப்பரப்பிலே அல்லது 10 கிராம சபையாளர் பிரிவுகள் காணப்படுகின்றன. 10 கிராம சபையாளர் பிரிவிலே 7 கிராம சபையாளர் பிரிவுகள் முழுமையாக வனவிலங்கு துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. மிச்சம் 3 பாதி வனவிலங்கு துறை வச்சிருக்கிறது, பாதியை வனத்துறை வைத்திருக்கிறது. இதை விடுவிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு முதன்மையான தேவையாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் வெறுகல் ஒப்பீட்டளவிலே மற்ற இடங்களோடு ஒப்பிடும் பொழுது ஒரு பின்தங்கிய பகுதியாக இருக்கிறது. அதை அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவையும் இருக்கின்றது. இந்த தேவைகளை ஈடு செய்ய வேண்டுமா இருந்தால் வெறுகல் பிரதேச தமிழருடைய கையிலே இருக்க வேண்டும். அதற்கு ஆவணம் செய்ய வேண்டிய இந்த மக்களுடைய பொறுப்பு. இலங்கை தம்பி இதுக்கு முன்பு பேசிய தம்பியை கூறிய மாதிரி 3 மட்ட அரசுகள், உள்ளூராட்சி அதிகார சபைகள், மாகாண சபை, பாராளுமன்றம், இந்த 3லையும் ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள், தமிழ் கட்சியை சேர்ந்தவர்கள், தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்கள் இருந்தால் தான் இதை அபிவிருத்தி செய்ய முடியும். அதற்கு ஆவணம் செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுடைய கையிலே தான் இருக்கின்றது. பல பேர் வருவார்கள் போவார்கள். தேர்தல் காலத்திலே தொடர்ச்சியாக உங்களோட நிற்பது தமிழரசு கட்சி தான். இடர்காலமாக இருந்தாலும் சரி, புயல் காலமாக இருந்தாலும் சரி, எந்த காலமாக இருந்தாலும் சரி, நாங்கள் உங்களோடு நிற்கின்றோம். அக்ஷய திதியை முன்னிட்டு மட்டக்களப்பில் சகல தங்க நகை விற்பனை நிலையங்களில் மக்கள் வருகை தந்து தமக்கு வேண்டிய நகை கொள்ளளவில் ஈடுபட்டுள்ளனர். அனைத்து நகைக்கடைகளும் மங்களகரமாக அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு கும்ப வழிபாடுகள் இடம்பெற்றதுடன் பின்பு நகை வியாபாரங்களில் உற்சாகத்துடன் ஈடுபட்டனர். இன்றைய இந்த விசேட நாளில் நகை கொள்ளளவு செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு விசேட பரிசில்களும் இதன்போது நகைக்கடை உரிமையாளர்களால் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள சகல பிரதேசங்களிலிருந்தும் மக்கள் மட்டு நகருக்கு சென்று தமக்கு வேண்டிய நகைகளை கொள்ளளவு செய்வதை காணக்கூடியதாக இருந்தது. சரி, 151 கூட சொல்லுங்க. 151. கப்புத்தலையில் இடம்பெற்ற வீதி விபத்தில் காயமடைந்த 2 வெளிநாட்டவர் தியத்தலாவ ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிறியரக பாரவுர்ந்து வீதியை விட்டு விலகி கட்டு ஒன்றுடன் மோதியதில் ஆஸ்திரேலிய பிரஜைகளான 2 பெண்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கப்புத்தலை வெளிமட வீதியில் உள்ள அசோக ராமய விகாரைக்கு அருகே இடம்பெற்ற இந்த விபத்தில் 76 மற்றும் 80 வயதான பெண்கள் இருவரும் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஹட்டனில் இருந்து கடமைக்காக சென்ற தாதி ஒருவர் செலுத்திய மகளுந்து வீதியை விட்டு விலகி 60 அடி பள்ளத்தில் வீழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த பெண் டிக்கோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஹட்டனில் இருந்து டிக்கோயா ஆதார வைத்தியசாலைக்கு கடமைக்காக செல்வதற்காக தாதியொருவர் செலுத்திய மகளொன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக நோவுட் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஹட்டன் முகவந்த்லாவ பிரதான வீதியில் உள்ள நோவுட் கெந்தபொல பகுதியில் இன்று காலை 8:30 அளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. கவனக்குறைவு காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் தாதி செலுத்திச் சென்ற மகளூந்தும் பலத்த சேதமடைந்துள்ள நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக நோவோட் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவின் பாதுகாப்பு விவகாரங்களில் முக்கிய பங்காற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசனைக் குழு திடீரென மாற்றியமைக்கப்பட்டுள்ளமை உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத இலக்குகள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தலாம் என்ற ஊகங்கள் வெளியிடப்பட்டு வரும் நிலையில் இந்த நகர்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காஷ்மீரில் 26 பேரின் உயிர்களை காவு கொண்ட பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னர் இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றமான சூழல் நிலவி வருகின்றது. இந்த நிலையில் நேற்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படைகளின் தலைமை தளபதி, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், முப்படைகளின் தளபதிகள் உள்ளிட்டோருடன் பிரதமர் நரேந்திர மோடி அவசர ஆலோசனையில் ஈடுபட்டார். இதன்போது பயங்கரவாதிகளுக்கு பதிலடி கொடுக்க ராணுவத்தினருக்கு நரேந்திர மோடி முழு சுதந்திரம் அளித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. குழுவின் புதிய தலைவராக இந்திய உளவுத்துறையான ட்ரோவின் முன்னாள் தலைவர் அலோக் ஜோஷி நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் இந்த குழுவில் 3 முன்னாள் ராணுவ அதிகாரிகள், 3 முன்னாள் இந்திய காவல்துறை சேவை அதிகாரிகள், முன்னாள் இந்திய வெளிவிவகார சேவை அதிகாரி இடம்பெற்றுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவின் ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்று 100 நாட்கள் நிறைவடைந்துள்ளன. இந்த 100வது நாள் நிறைவை
மிசிகனில் இடம்பெற்ற நிகழ்வில் பரப்புரை பாணியிலான உரையுடன் டொனால்ட் ட்ரம்ப் கொண்டாடியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் தனது சாதனையை புகழ்ந்த டொனால்ட் ட்ரம்ப் அரசியல் எதிரிகளை குறிவைத்து விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். தமது பதவிக்காலமானது பொது அறிவின் புரட்சி என கூறியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த தமது பதவிக்காலத்தை பயன்படுத்துவதாக உறுதியளித்தார். குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனை கடுமையாக விமர்சித்த அமெரிக்க ஜனாதிபதி மத்திய வங்கியின் தலைவரையும் சாடியுள்ளார். அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக ஊடுருவும் புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கையில் வியத்தகு வீழ்ச்சியை டொனால்ட் ட்ரம்ப் ஏற்படுத்தியுள்ளார். எனினும் உலகளாவிய ரீதியில் வர்த்தக போரை நடத்துவதால் பொருளாதாரம் ஒரு சாத்தியமான பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ள நிலையில் 100வது நாளை டொனால்ட் ட்ரம்ப் நிறைவு செய்துள்ளார். தற்போதைய நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி இன்னும் செய்ய வேண்டிய விடயங்கள் பலதும் உள்ளது என கூறியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோட்டாவை வெல்ல வைத்த கஜேந்திரன், டக்ளஸ் மீதான விமர்சனத்திற்கு EPDP பதிலடி. காஷ்மீர் தாக்குதலுக்கு எதிராக கொழும்பில் போராட்டம், காட்டுமிராண்டித்தனத்தை பாகிஸ்தான் கட்டுப்படுத்த கோரிக்கை. GSP+ வரிச்சலுகை குறித்து சாதக அறிவிப்பு, ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளுடனான சந்திப்பு குறித்து அனுர தகவல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தகவல்களை அமெரிக்கா பகிரவில்லை, FBI அறிக்கை குறித்து தகவல் வெளியிட்ட கம்பன்வில. ஏழை சுற்றுலா பயணிகளே இலங்கை செல்வதாக கூறும் திலித், செல்வந்த சுற்றுலா பயணிகளை இலக்கு வைக்கவும் கோரிக்கை. இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவில் திடீர் மாற்றம், பாகிஸ்தானுடனான போர் பதற்றத்திற்கு மத்தியில் நகர்வு. அமெரிக்காவின் ஜனாதிபதியாக 100வது நாளை எட்டிய ட்ரம்ப், அரசியல் எதிரிகள் மீது காரசார விமர்சனம். இத்துடன் IBC தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.